ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தொடர்ந்து எனக்கு என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவடை நம்ம கடையில் எடுப்போம். பட்டுப்பாவடை இப்போ எடுத்தோம் அப்படின்னா எப்படியும் 1500 2000 பில் போட்டுருவான். அதுக்கு நம்மளே எப்படி நம்ம துணி எடுத்து நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது தைக்கிறத நான் வீடியோ நான் எடுக்கலை. நான் இன்னும் தைக்க ஸ்டார்ட் பண்ணலை. நான் கட் பண்ணும்போது தைக்கும்போது எல்லாமே நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது பாப்பாவுக்கு 8 வயசு ஆகுது. அவளுக்கு நான் தைச்சது தான் இது. இந்த துணி எங்கே எடுத்தேன்னா, நான் அகமது பிரதர்ஸில் தான் எடுத்தேன். அது சிங்காரத்தோப்பில் இருக்குது. எனக்கு எப்போதுமே ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா, முன்னாடிலாம் சாரதாஸ்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. நான் கம்பேர் பண்ணும்போது ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நான் இப்போ அந்த கடைக்கு சரியாக நான் போகிறதில்ல. இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளிட் அதிகமாக இருக்குது. நல்லா இடுப்பு நல்லா நம்ம இன்னும் 2 வருஷத்துக்கு கூட வச்சுட்டு போடலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. இந்த சட்டை பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே மடித்து தைச்சிருக்கிறேன். நம்ம பிரித்து விட்டால் கூட நம்ம சைடில் அகலத்தையும் பிரித்து விட்டுக்கலாம், கீழே ஹைட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா மடித்து தான் நான் தைச்சிருக்கிறேன் சட்டையும் கூட. இந்த பாவாடை எவ்வளோ நல்ல ஒரு சுருக்கமாக வச்சு எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கெலாம் நல்லா தடுக்காமல் இருக்கும். அதேமாரி நான் இந்த இதை டக்கு பிடிச்சி தான் தைச்சிருக்கிறேன். டக்கு பிடிச்சி தைக்கும்போது நம்ம குழந்தைங்க, ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமே வளர்ந்துருதுங்க. அதனால் நம்ம பிரித்து விட்டு நம்ம போட்டுக்கலாம். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து விட்டு போட்டுக்கலாம். நல்லா சுருக்கெல்லாம் வச்சு நம்ம நம்மளே இது மாதிரி துணி எடுத்து தைச்சோம் அப்படின்னா நல்லா சுருக்கம் வச்சு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். நான் இது வரைக்கும் ரெடிமேடில் பட்டுப்பாவாடை எதுவுமே நான் எடுத்ததே இல்லை. எடுக்கலான்னு போவேன், ஆனால் ரேட்டை பார்த்துட்டு அதுக்கு நானே தைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியாகவே வாங்கிட்டு வந்துடுறது. எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது துணியும் நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியான துணியாக இருந்துச்சு. அது தீபாவளிக்கு வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா இடையில போகும்போது நான் போகலை, இவர் தான் வாங்கியிருந்தார். இவர் நான் வீடியோ காலில் நான் கலரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். வீடியோ காலில் தான் பேசினார். ஆனால் துணி அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. நான் அப்பயும் சொன்னேன், இந்த மாதிரி ப்ளெயினாக எடுக்காதீங்க, துணி நல்லா இருக்காது அப்படின்ட்டு. நல்லா இது நாட்டெலாம் வச்சு தான் தைச்சிருந்தேன். அந்த சட்டை மாதிரி தான் இதுவுமே தைச்சிருந்தேன். நல்லா கழுத்துக்கெலாம் அந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு அப்படியே நான் வாங்கிட்டு வந்துடுறது. மொத்தமாக 1 மீட்டர் 2 மீட்டர்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கனாக்கா இதுவுமே நல்லா அகலமாக தான் தைச்சிருந்தேன். அகலமாக பாவாடையுமே நல்லா ஒரு அகலமாக இருக்குது. இதுக்கும் டக்கு பிடிச்சி தான் தைச்சிருந்தேன். ஆனாலும் துணி சரியில்லை, ஒரு மாதிரி பிசுறாக அப்படியே வர மாதிரி இருக்குது. எனக்கு வாங்கிட்டு வந்தோடனே நான் இதை தைக்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் பிசுறு எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி, இந்த கலர் நல்லா இருந்துச்சு. அதனால் இது நானே தான் தைச்சேன். தைச்சி போட்டிருந்தா கொஞ்ச நாள் இப்போ ஏதாவது விசேஷம், சாமி, நம்ம தெருவில் சாமி வருது, கோயில் திருவிழா, அது மாதிரினா போட்டுக்குவா. நல்லா கைக்கெல்லாம் பஃப் வச்சு நான் தைச்சேன். எனக்கு எப்போதுமே இது மாதிரி குழந்தைங்களுக்கு அழகழகாக நம்ம ஃப்ராகை விட இந்த மாதிரி பாவாடை, எனக்கு சட்டை பாவாடை தைச்சி பிள்ளைகளுக்கு போட்டு பார்க்கறது பிடிக்கும். முன்னாடி நிறைய துணி தைச்சிட்ருக்கும்போது நம்ம தைக்கும்போது நிறைய நமக்கு துணி மிச்சமாகும். அந்த சுடிதார் துணிலாம் நம்ம தைக்கும்போது நிறைய துணி மிச்சமாகும். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, சின்ன அந்த பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க பார்த்திங்களா, சின்ன குழந்தைங்களுக்கு குட்டி ட்ரெஸ்ஸாக அழகழகாக இப்படி கையெல்லாம் பஃப் வச்சு தைச்சி அவங்களுக்கு கொடுப்பேன். அது போட்டு பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுவும் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கனாக்கா, இதுவும் அந்த கடையில் தான் எடுத்தேன். இப்போ எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு இப்போ April 26 மேரேஜ் வருது பார்த்திங்களா. அது அப்போதைக்கு அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம், பட்டு சேரீ எடுக்க போயிருந்தோம். அப்போ தான் நம்ம பாப்பாவுக்கும் இந்த ட்ரெஸ் இந்த பட்டுப்பாடை எடுத்தேன்.
இது வந்து இந்த பிங்க் கலர் சேம் அப்படியே வந்து துணி கிளாத் எல்லாமே வந்து அதே சேம் தான், ஆனால் கலர் மட்டும்தான் வேறு. இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது இந்த கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா 690 இது வந்து நாங்கள் சாரதாஸில் அண்டு சாரதாஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து கணேசான்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த கடையில் தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ஏன்னா நம்ம ஒரே கடையிலே பார்த்துட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு. இது வந்து 790 800 பக்கம் போட்டிருந்தாங்க. இதே அந்த பிங்க் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதே சேம் 790 போட்டிருந்தாங்க. நான் வந்து அதை 525 தான் வாங்கியிருந்தேன். அதனால் நான் பார்த்துட்டு சரி நமக்கு இந்த கடைலாம் செட் ஆகாது, நம்ம எப்போதும் எடுக்கிற கடைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு திரும்பி நான் அகமத் கடைக்கே தான் போயிட்டு எடுத்தேன். இந்த பாவாடையும் வந்து நல்லா லென்த்தியாக நல்லா அழகாக வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணலை. நான் வந்து கட் பண்ணி தைக்கும்போது கட் பண்ணுறதையும் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். இது மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடிமேடாக எடுக்கிறத விட நம்மளே வந்து அழகழகாக தைச்சி நம்ம வந்து போட்டோம்னா நிறையா சுருக்கம் வச்சு குழந்தைங்க தடுமாறி விழுகாமல், ஏன்னா ஓடி ஆடி விளையாடும் பார்த்திங்களா, அதுக்காக வந்து நம்மளே வந்து தைச்சி நம்ம வந்து போடும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன டிசைன் வேணாலும் வச்சு தைச்சிக்கலாம். நிறைய ஜமிக்கி வச்சு தைக்கிறேன்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கையெல்லாம் அப்படி பிடிச்சி இப்படி கிழிக்கிற மாதிரிலாம் நம்ம டிசைன்லாம் வச்சு தைக்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டோனு, அதுலேயே வந்து நமக்கு வந்து 1 மீட்ரு 2 மீட்ரு இப்படி வாங்கிக்கலாம். அதை நான் அப்படி வந்து கழுத்துக்கு நான் இதில் வச்சு தச்சு விட்ருவேன். மிஷினில் வச்சு தச்சு விட்டு அப்படியே நான் வந்து ரெட்டை தையலாக கை தையல் போட்டு விட்ருவேன். இது வந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு அகலமாக நல்லா வந்து ஒரு லென்த்தாகவும் இருக்குது. நல்லா வந்து சுருக்கம் வச்சு தைச்சா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். என் பாப்பாவுக்கு நான் இது மாதிரி தான் தைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனால் அவளுக்கு பட்டுப்பாடை தான் எடுக்கணுன்ட்டு நான் வந்து நினப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அந்த பட்டுப்பாடை போட்டு இப்படி நடந்து போகிற அழகே இது தனி தான். நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது மாதிரி தைச்சி விதவிதமாக ட்ரெஸ் போட்டு நீங்கள் வந்து அழகு பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் வந்து நான் வந்து கட் பண்ணலை. கட் பண்ணும்போது நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். துணி வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டுனாவது உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி வந்து தைச்சி போடுங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், நன்றி.